அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேற்று உரையில் ராமலிங்கமும் அவர் தொண்டர்களும் வைத்தீஸ்வரன் கோவிலை தரிசித்து வைத்தீஸ்வரன் கோவில் பற்றிய வரலாற்று செய்திகளையும் பின்பு அங்கு அனுஷ்டிக்க வேண்டிய செவ்வாய்க்கிழமை விரதத்தை பற்றி ராமலிங்கம் விளக்கம் கொடுத்த நிகழ்வுகளையும் நாம் பார்த்தோம். அதன் பிறகு அங்கே இரவு மடத்தில் தங்கி அந்த புல்லருக்கு வேலூரை விட்டு அன்பர்களோடு திருவாரூர் நோக்கி புறப்பட்டார் ராமலிங்கமும் அவர் தொண்டர்கள். அவர் வழியில் இருக்கின்ற சிவத்தலங்களை அன்பர்களோடு தரிசனம் செய்து கொண்டு திருவாரூர் தியாகராஜ பெருமான் திருக்கோவில் தலைகோபுர வாசலுக்கு வந்து சேர்ந்தார். வழக்கம் போல ராமலிங்கம் அங்கே சற்று நின்று அன்பர்களுக்கு கோவில் வரலாற்றை சொல்லத் தொடங்கினார். அன்பர்களே, நாம் இப்போது வழிபட வந்திருக்கும் திருவாரூர் சம்பந்தம், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தேவார திருத்தலம். தன் மகன் ஏறி சென்ற தேரில் அடிபட்டு இருந்த பசுங்கன்றுக்காக தன் மகனையே தேர்காலில் இட்டு கொன்று முறை வழங்கிய மனுநீதி சோழர் இருந்து நல்லாட்சி புரிந்த ஸ்தலம் இது. ஏயர்கோன் கலிக்காமர், காடவர்கோன் கழிச்செங்கர், விரண்மண்டர், செருத்துணையார், நவிநந்தியடிகள், நண்டியடிகள் ஆகிய நாயன்மார்கள் வாழ்க்கைக்கு தொடர்புடைய ஸ்தலம் இது. சுந்தரமூர்த்திகள் திருத்தொண்டை தொகையை அருளிய ஸ்தலம் இது. அவர் பறவை நாச்சியாரோடு இல்லறம் நடத்தி சிவனடியார்களை ஆதரித்த ஸ்தலம். சிவபெருமான் சுந்தரருக்காக பறவை நாச்சியாரிடம் ஒரு முறைக்கு இருமுறையாக தூது சென்றருளிய ஸ்தலம் இது. திருக்கட்சி ஏகம்பத்தில் இடக்கண் பெற்ற சுந்தரர் இங்கு வலக்கண் பார்வையும் பெற்றார். இந்த திருவாரூர் ஐம்பூத ஸ்தலங்கள் மண் ஸ்தலமாகும். ஆராதர ஸ்தலங்களுள் இது மூலாதார ஸ்தலம், பிறக்க முக்தி தரும் ஸ்தலம் இது. இத்தனை சிறப்புடையது இந்த திருவாரூர் ஸ்தலம் என்று அன்பர்களுக்கு திருக்கோயில் தல வரலாற்றை சொல்லி முடித்த ராமலிங்கம், வாருங்கள் கோவிலுக்கு சென்று இறைவன் வன்மீகநாதரையும் இறைவி அல்லியின் கோதியையும் வழிபடுவோம் என்று அவர்களை அழைத்து கொண்டு தியாகராஜ பெருமான் சன்னதிக்கு வந்தார். அப்போது சுவாமிக்கு தீபாராதனை நடந்து கொண்டிருந்தது. ராமலிங்கம் பெருமானை கண்ணார கண்டு கழித்தார். மனதார வழிபட்டு நெஞ்சுருகி நின்றார். இறைவா, ஆரூர் பெருமானே, வந்தொண்டர் தோழனே, தியாகேசனே, வன்மீகநாதனே, ஒரு நாள் அருள் வடிவில் எளியன் கண்டு களிப்படைய வந்த தந்தையே ஐயனே என்றெல்லாம் அவர் இறைவனை போற்றி அவனது அருட்செயலை ஆனந்த கண்ணீர் பெருக பாடினார். என் தாய் ஒரு நாள் அருள் வடிவின் எளியேன் கண்டு களிப்படைய வந்தாய் அந்தோ கடை நாடேன் மறந்து விடுத்தேன் மதிக்கட்டேன் என்று பாடத் தொடங்கினார். இவ்வாறு 10 பாடல்களை கொண்ட திரு ஆரூர் பதிகம் பாடி முடித்த ராமலிங்கம் பிறகு அன்பர்களோடு அல்லியங்கோதை அம்மையை வழிபாடு செய்து திருக்கோயிலை வலம் வந்து திரு ஆரூரை விட்டு புறப்பட்டார். அன்பர்களோடு திரு ஆரூரை விட்டு புறப்பட்ட ராமலிங்கம் வைணவ ஸ்தலமாகிய திரு கண்ணமங்கைக்கு வந்து சேர்ந்தார். நேராக அவர்களை அழைத்து கொண்டு திருக்கோயில் சன்னதி கோபுர வாசலுக்கு வந்தவர் வழக்கம் போல சற்று அங்கே நின்று கோவில் ஸ்தல வரலாற்றை அவர்களுக்குள் சொல்லத் தொடங்கினார். 108 வைணவ திவ்ய சேத்திரங்களில் இதுவும் ஒன்று. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்விக்கப்பட்ட ஸ்தலம் இது. திருவரங்கத்த முதனார், பிள்ளை பெருமாளையங்கார், காலமேக புலவர், அந்தக கவி வீரராக முதலியார், குரவை ராமானுஜதாசர் போன்ற பெரியோர்கள் எல்லாம் பாடி வழிபட்ட ஸ்தலம் இது. மேலும் இந்த கோவில் அமைந்திருக்கின்ற சிற்பங்கள் மிகச்சிறப்பானவை என்ற அன்பர்களுக்கு கோவில் தலவரலாற்றை சொல்லி முடித்த ராமலிங்கம், சரி வாருங்கள் அபிஷேகவல்லி தாயாரை செவித்துவிட்டு பிறகு அந்த சிற்ப அற்புதங்களை கண்டுகளிப்போம் என்று அவர்களை அழைத்து கொண்டு தாயார் சன்னதிக்கு சென்றார். ராமலிங்கம் அபிஷேகவல்லி தாயாரை கண்குளிர கண்டுகளித்தார். மேனி சிலிர்க்க மனமுருகி தொழுது நின்றார். தாயே, தயாபரி,
திருமாலின் நெஞ்சத்தமர்ந்த பெருமாட்டி என்று போற்றி மகிழ்ந்தார். சரணம் 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 என்று அவள் திருவடிகளுக்கு ஆனார். அந்த கணத்தில் அவர் அதை அப்படியே பாடவும் செய்தார். உலகம் புறக்கும் பெருமான் தன் உலத்தும் புயத்தும் அமர்ந்தருளி உவகை அளிக்கும் பேரின்ப உருவே எல்லாம் உடையாளே என்று பாடத் தொடங்கினார். அன்பர்களோடு தாயாரை தரிசித்து பாடி வழிபட்ட ராமலிங்கம் பிறகு கோவில் சிற்பங்களை பார்த்து மகிழ்ந்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். தொடர்ந்து வரும் நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்ப்போமா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.